குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ வணக்கம், நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். செட்டிநாடு முறைப்படி குடல் குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்க்கலாம். குடலை சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த களி போட்டாச்சு. இப்போ அரிசி கலந்த தண்ணியை ஊற்றி குடல் வேக வைக்க போகிறோம். நல்லாயிருக்கும், வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட. மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சாச்சு. இப்போ குடலை இந்த குடலை பார்க்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. வேக வச்ச குடலை இப்போ பெப்பர் போட்டு வறுக்கிறதுக்காக கொஞ்சம் எடுக்க போகிறேன். மசாலா தூள் போட்டுட்டோம். மிளகா மல்லித்தூள் போட்டாச்சு. உப்புக்கு கட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு போட்டாச்சு. குடலை இப்போ வறுக்க போகிறோம். கட்டை கிராம்பு போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. குடலை போட்டாச்சு. குடலுக்கு தேவையான மிளகாத்தூள், மிளகு, பெப்பர் சேர்த்துக்குவோம். உருளை கிண்டி குடலை இறக்கி வச்சிட வேண்டியது. செட்டிநாட்டு முறைப்படி குடல் குழம்பு குடல் வறுவல் செஞ்சாச்சு.